மகர ராசிக்கு உண்டான பலன்களை இப்பொழுது விவரமாக பார்ப்போம். இது நாள் வரை எல்லா மகர ராசிகளுக்காரருக்கும் நன்றாக தெரியும், வரிசையாக எல்லா விஷயங்களிலும் அடி வாங்கினது இந்த மகர ராசிக்காரர்கள். இப்போ வந்துரும் அப்போ வந்துரும் அப்படின்னு காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு விஷயம் நிறைய கை கெட்டுகிறது, ஆனால் வாய் கெட்டவில்லை. அப்புறம் செவ்வாய் வெளியே போவது, செவ்வாய் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறப் போகிறார். அவர் நமக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருந்து அவர் என்ன கொடுக்கணுமோ அதனை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை விட்டு வெளியே போவதே நமக்கு ஒரு தீபாவளி. இப்போ எதுக்கு கோபப்பட்டோம், எங்கே கோபப்பட்டோம், எப்படி ஏன் கத்தினோம், பர்ஸ்ட் ஆனோம், டென்ஷன் ஆனோம், அப்புறம் தனியாக உட்காந்து அழுதோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி உங்களை ஃபஸ்ட்டு துரத்தாது. அது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு பெரிய குட் நியூஸ். இல்லை சார், என் தொழிலில் உள்ள இனோவேஷன் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் மயங்கி அதில் மூழ்கி அதில் தொலைவீர்கள். நீங்கள் அந்த இடத்துல தொலைந்து போனால்தான் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், பொக்கிஷங்கள் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்களே பொக்கிஷமாக மாறுவீர்கள். இப்போ நான் என்ன ஆகும், உங்களுடைய உழைப்புங்கிறது ஆல்ரெடி 100க்கு 200 இருக்குது. ஸ்மார்ட்னஸ்ஸு, புத்திசாலித்தனம், எஸ்தெட்டிக் சென்ஸு, கிரியேட்டிவிட்டி, படைப்புத்திறன், கலைத்திறன் எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு நல்ல உச்சத்துக்கு கொண்டு போகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சித்திரை மாதம் மேஷ ராசி மண்டலத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் அதே மேஷத்தில் ஆட்சி, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, கிரகங்கள் வரிசையாக வருகிறது. கடகத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக மாளிகா யோகம் என்ற ஒரு அரிதான சுப யோகம் என்பது வர இருக்கிறது. எனவே இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ற பலன்களையும் பிறகு இந்த கிரக நிலைகளுக்கு உண்டான மாற்றங்களையும் இப்பொழுது விவரமான காண்போம். மகர ராசிக்கு உண்டான பலன்களை இப்பொழுது விவரமாக பார்ப்போம். இது நாள் வரை எல்லா மகர ராசிகளுக்காரருக்கும் நன்றாக தெரியும், வரிசையாக எல்லா விஷயங்களிலும் அடி வாங்கினது இந்த மகர ராசிக்காரர்கள். இப்போ வந்துரும் அப்போ வந்துரும் அப்படின்னு காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு விஷயம் நிறைய கை கெட்டுகிறது, ஆனால் வாய் கெட்டவில்லை. கண்களுக்கு தெரிகிறது, ஆனால் கைகளில் அது ஸ்பரிசமாகவில்லை. என்ன காரணம்? அதான் 7.5 சனி தான் முடிஞ்சிருச்சு, குரு மறைஞ்சிருக்கு, அது ஒரு காரணமான, அது ஒரு பெரிய காரணம் கிடையாது. 7.5 சனி முடிந்தாலும் இந்த மாதாந்திர கிரகங்களில் செவ்வாயும் சூரியனும் இந்த சாட்டனுக்கு சத்ரு கிரகம் சொல்லக்கூடிய எனிமி பிளானட் அப்படிங்கிற மாதிரி ராசியாதிபதியுடன் சேருகிறது. இப்போ இந்த கிரகங்களின் சேர்க்கையே ஒரு யுத்தம்னு தான் சொல்லப்படுகிறது. செவ்வாய் சனி சேர்க்கை நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்குறோம், அது ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா புத்திகாரகன், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் செயல் இழக்கிறார். ஏன்னா அவர் நீசமாகிறார். இப்போ நம்ம ராசியாதிபதியோடைய 2 கிரகம், அது ரெண்டுமே ரஃப்புப்பா, டஃப்புப்பா, ரெண்டுமே நம்மை டென்ஷன் படுத்துகிறார்கள். ஏன் டென்ஷன் படுத்துகிறார்கள், எதற்கு டென்ஷன் படுத்துகிறார்கள்? இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா, பேர் புகழ் அந்தஸ்தா, கடனா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா, இப்படி எதுக்கோ எங்கெங்கேயோ டென்ஷன் ஆகி எதுலையுமே நம்மளால கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலையே. இதனால் நிம்மதி இழந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்களே, இது ஒர்க் அவுட் ஆகலையே, இப்படின்னு எல்லாம் ஒரு கேள்விக்குறியும், ஒரு எதையோ இல்லை, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றளவு மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த சித்திரை மாதத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ராசியாதிபதியை பிடித்திருக்கக்கூடிய 2 ஆப்போசிட் பிளானட் வெளியில் போகிறது. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு சூரியன் வெளியே போகிறது. இப்போ இந்த ராசியாதிபதிக்கு அவர் ஆப்போசிட் பிளானட்டாக இருந்தாலும்
அவர் 4ஆம் இடத்தில் உச்சமடைந்தாலும் அவர் நம்ம ராசியாதிபதியை விட்டு வெளியே போவது அப்படிங்கிறதே ஒரு பெரிய டானுடைய பிடியிலிருந்து நாம் வெளியே வருவது. அப்புறம் செவ்வாய் வெளியே போவது, செவ்வாய் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற போகிறார். அவர் நமக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருந்து அவர் என்ன கொடுக்கணுமோ அதனை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை விட்டு வெளியே போவதே நமக்கு ஒரு தீபாவளி. இப்போ எதுக்கு கோபப்பட்டோம், எங்கே கோபப்பட்டோம், எப்படி ஏன் கத்தினோம், பர்ஸ்ட் ஆனோம், டென்ஷன் ஆனோம், அப்புறம் தனியாக உட்காந்து அழுதோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி உங்களை ஃபஸ்ட்டு துரத்தாது. அது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஒரு பெரிய குட் நியூஸ். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமலா யோகம், பிறகு அதே சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஆட்சி பலம், 4ஆம் வீட்டில் உங்களுக்கு செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் நிஷ்பலம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. இப்போ இதனால் வரை நம்மளுடைய ராசியாதிபதி சாட்டர்ன் இந்த 2 கிரகங்களுடைய கிடுக்கு பிடியில் சிக்கிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா நாம் எதுவுமே ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை, எடுத்த முடிவை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியவில்லை. ஒரு இன்னோவேட்டிவாக நொவலாக ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட அதில் யாரோ ஒருத்தங்க பிரச்சனை பண்ண வராங்க, யாரோ ஒருத்தங்க ஃபைன் போடுறேங்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க நெருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க மிரட்டுறாங்க. எதுக்கு மிரட்டினாங்க, ஏன் மிரட்டினாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து வெளியே வருவது ஒரு கிளாரிட்டி. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த இடத்துல நமக்கு மைனஸ் கிடையாது, அவர் குருவுடைய பார்வையில் வந்து விடுகிறார். ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா சொந்த வீட்டில் அவர் ஆட்சி. அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மை மயங்க செய்ய போகிறார். இப்போ நம்ம எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அதில் நாம் மயங்குவோம். ஒரு பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ நினச்சிக்கிட்டு இருந்தால் அதில் தான் நம்ம மயங்குவோம். ஒரு மியூசிக்கை நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த மியூசிக்கில் மயங்குவோம். ஒரு கவிதையை நினச்சா அதில் நாம் மயங்குவோம், அதனை ரசிப்போம், அதனை ருசிப்போம். இப்போ நீங்கள் ஒரு எழுத்து தொழிலாக இருக்கிறீங்க, ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கவிதைகளை நீங்கள் நேசிக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்ட்டில் மயங்குறீங்க, நீங்கள் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டராக இருக்கிறீங்க, லோகோ டிசைனராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆர்ட்டில் மயங்கலாம். இல்லை சார், என் தொழிலில் உள்ள இனோவேஷன் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் மயங்கி அதில் மூழ்கி அதில் தொலைவீர்கள். நீங்கள் அந்த இடத்துல தொலைந்து போனால்தான் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், பொக்கிஷங்கள் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்களே பொக்கிஷமாக மாறுவீர்கள். இப்போ நான் என்ன ஆகும், உங்களுடைய உழைப்புங்கிறது ஆல்ரெடி 100க்கு 200 இருக்குது. ஸ்மார்ட்னஸ்ஸு, புத்திசாலித்தனம், எஸ்தெட்டிக் சென்ஸு, கிரியேட்டிவிட்டி, படைப்புத்திறன், கலைத்திறன் எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு நல்ல உச்சத்துக்கு கொண்டு போகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கூட்டணி 10ஆம் இடத்தையும் சுக்கிரன் 11ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் தொழிலில் பிரமாதமான அபிவிருத்தி, லாபம், சந்தோஷம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், நினைத்த காரியத்தில் வெற்றி. மகராசி சகோதரிகளுக்கு என்ன குட் நியூஸ், கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி. பரவாயில்ல, அவர் ஆட்சியாக இருக்கட்டும், சிம்மாசனத்தில் போய் உட்காரட்டும், உச்ச பலத்தில் உட்காரட்டும், என் கூட சண்டை போடாமல் இருந்தால் போரும் பிரதர் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடன் செவ்வாய் ஒரு இணக்கத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, செவ்வாய் விலகுகிறது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதே மாதிரி வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம், த்ரோட் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னா அதற்கு மட்டும் ஒரு மாத காலம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த அப்ரூவலோ, பேப்பர்ஸோ, டாக்குமெண்ட்ஸோ அதன் பிறகு நீங்கள் மூவ் பண்ணினால் உங்களுக்கு அது ஃபேவரபிளாக வரும். கண்டிப்பாக மாணவர்கள் ஒரு இணக்கத்திலிருந்து வெளியே வந்து, ஒரு வேவரிங் தாட்டிலிருந்து வெளியே வந்து
அவர்களுடைய அந்த ஆற்றலை, எனர்ஜியை, கெப்பாசிட்டியை, டேலண்ட்டை வெளிப்படுத்தி நல்ல ஒரு புத்திமான், புத்திகாரகன் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வெல்வார்கள்னு கேரண்டியாக சொல்ல முடியும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு. அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த உடம்பிலிருந்து கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜி, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதற்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு பதார்த்தங்களை கொஞ்சம் இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டெல்லாம் அவாய்டு பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ நாம் இது நேரம் வரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்களை எடுத்துக்கொண்டால், இந்த சித்திரை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார். ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 31/4, அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி, புதன் மீனராசி மண்டலத்திலிருந்து மேஷராசி மண்டலத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக மாறுகிறார். 11/5, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி. இது நாள் வரை சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கன்ஜஷனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். நிறைய இந்த வெளிவட்டார பிரச்சனைகள், இந்த வெளியூர்களில் நடக்கக்கூடிய இந்த போர் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார், நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது சில பேருக்கு அமலா யோகமாகவும் சில பேருக்கு மாளவிகா யோகமாகவும் வரப்போகிறது. சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அது இழுக்குமா, இல்லை உங்களை போட்டு நன்றாக இருக்குமா, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த பதிவில் வெகு சீக்கிரத்தில் வெளியிடப் போகிறோம். எனவே நீங்கள் எங்களுடன் இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.